அன்பான உன்னுடைய உறவினர் வீட்டில் உன்னை பற்றி இப்படித்தான் பேசுகிறார்கள். எப்படி தெரியுமா? உன்னிடம் எல்லாம் உள்ளது, உன்னிடம் எல்லாமே இருக்கிறது, ஆனால் நீ எதுவுமே இல்லாதது போல் காட்டிக்கொண்டு மற்றவரிடம் நடிக்கிறாய் என்று. ஆனால் உனக்குத்தான் தெரியும் உன்னிடம் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்று. ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன்னிடம் எல்லாம் இருக்கிறது, நீ எல்லாரிடமும் ஒன்றும் இல்லை என்று காட்டிக்கொள்கிறாய் என்று. தங்கமே, உன்னிடம் என்ன இருந்தால் அவர்களுக்கு என்ன, என்ன இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன? அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதுவுமே செய்வது கிடையாது. மற்றவர்களை தான் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்களே தவிர அவரவருடைய வாழ்க்கையில் எல்லாம் கோட்டை விட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. மற்றவர்கள் பேசுவதை நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய நெருக்கமான உறவினர் வீட்டிலேயே உன்னை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? இவள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார், அப்படியே செய்தாலும் அதை நிலையாகவே செய்ய மாட்டார், இப்படி பேசுகிறார்கள். புரிகிறதா? ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இவன் பேசுகிறான் அவன் பேசுகிறான் என்பதற்காக எந்த இடத்திலும் உன்னுடைய மரியாதையை விட்டு விடாதே. யார் உன்னை என்ன செய்ய முடியும்? யாருடைய வாழ்க்கையையும் நீ வாழவில்லை, உன்னுடைய வாழ்க்கையை தான் நீ வாழ்கிறாய். அதுவும் உனக்கு பிடித்தது போல்தான் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு பிடித்தது போலெல்லாம் வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. புரிந்து கொள். அடுத்தவன் பேசுவான், நீ உனக்கு இருக்கும் கஷ்டத்திற்கு நீ வேறு ஏதாவது வேலை செய்யலாமே என்று. ஆனால் உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய்தால் தானே தங்கமே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அது மற்றவனுக்கு புரியாது, அதனால் அவனுக்கு புரியவும் வேண்டாம். அடுத்தவனை புரிய வைக்க வேண்டிய இடத்தில் நம் இல்லை. நம் வாழ்க்கையே மிக சோகமாக இருக்கும் பொழுது அடுத்தவன் நம்மை எப்படி புரிந்து கொண்டால் என்ன? விடு, மற்றவனை பற்றி எல்லாம் யோசிக்காதே. இப்பொழுது ஏன் நான் மற்றவன் உன்னை பற்றி பேசுகிறான் என்பதை சொல்கிறேன் என்றால், யார் எப்படி என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரிடமும் அன்பாகவும் எல்லாரிடமும் பாசமாகவும் அவர்கள் என்ன சொன்னாலும் ஒரு முறை நல்லதாக பேசிவிட்டால் இவர்கள் நல்லவர்கள் தான் என்று அப்படியே நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? மயங்கி விடுகிறாய். எப்படி பேசினாலும் மயங்காதே. ஏனென்றால் எல்லாரும் முன் நடிக்கத்தான் செய்கிறார்கள். நடிப்பவர்கள் எப்பொழுதுமே நடித்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்கு எத்தனை வாய்ப்புகளை கொடுத்தாலும் அவர்கள் நடிப்பார்களே தவிர உண்மையாக இருக்க மாட்டார்கள். புரிகிறதா? அதனால் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் உனக்கு ஒரு முறை பின் பேசிவிட்டான் என்றால் அவனை நீ நம்ப வேண்டாம் என்பதுதான் நல்லது. புரிகிறதா என் தங்கமே? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுக்கிறேன். இவன் இப்படித்தான், உன் வாழ்க்கையில் இவன் இந்த மாதிரிதான் வேலையெல்லாம் செய்கிறான் என்று. ஆனால் அவன் ஒரு முறை நன்றாக பேசிவிட்டால் நீ என்ன தெரியுமா சொல்கிறாய்? சாய் என்னமோ சொன்னார், ஆனால் நன்றாகத்தானே பேசுகிறார்கள் என்று இந்த சாய் மீதே நீ குற்றத்தை சுமத்துகிறாய். தங்கமே, உன்னை ஒரு நாளும் நான் மற்றவரிடமிருந்து பிரிக்க மாட்டேன். யார் எப்படி என்பதை உனக்கு புரியதான் வைப்பேனே தவிர எனக்கு பிரித்து பழக்கம் கிடையாது. யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், நடந்து கொள்ளட்டும். நீ நீயாக இருந்து கொள். யாரையும் நம்பாதே. தெளிவாக இரு. உனக்காக எந்நாளும் நான் இருப்பேன்.